அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த காமன் மேன் ஷோ நடக்குது இல்லையா, இப்போ 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த ஷோக்கு வந்து 3 கெஸ்ட், அதாவது 3 ஜட்ஜஸை வந்து அறிமுகப்படுத்தி வச்சு ஏற்கனவே ஒரு ப்ரோமோவை விட்டாங்க. மாயா தான் அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஆரியும் ராஜுவும் ஓவியாவும் தான் அந்த ஷோக்கான ஜட்ஜஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு ப்ரோமோ வெளியிட்டு நமக்கு சொல்லிட்டாங்க. நேற்றுக்கு ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோ பார்த்துட்டு டேய் உங்களுக்கு என்ன தாண்டா ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அவ்வளவு கேவலமான, அவ்வளவு மட்டமான ஏஐ யூஸ் பண்ணி கூட இவ்வளவு கேவலமான ஒரு ப்ரோமோவை போட முடியும், லாஜிக்கே இல்லாம கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு ப்ரோமோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து விஜய் டிவி இப்போ வந்து காட்டியிருக்கான். என்ன ப்ரோமோ ஏது அப்படிங்கிறத பார்க்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒரு ப்ரோமோ விட்டாங்களா, அந்த ப்ரோமோல என்னத்தை காமிச்சாங்க? பிக் பாஸ் கெஃபே அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ஒரு கெஃபே நடத்துகிற ஒரு வெயிட்ரஸாக நம்ம மாயா வராங்க, வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம ஆரி அவர்கள்கிட்ட போயிட்டு ஆர்டர் எடுக்கும்போது அவர் வந்து நீதி நேர்மை அப்படின்றத வந்து முதல்ல சொல்கிறாப்புல, பசில் எடுக்கிறாப்புல. அதில் வந்து ஹானஸ்ட்டு ஜஸ்டிஸ்னு இருக்குது. அதுக்கப்புறமா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் வந்து அவர் இருந்த சீசனில் அந்த மாதிரி இருந்ததுனால அதை வந்து ஒரு பாயிண்டா வச்சு பேசுறாப்ல. உடனே மாயா என்ன சொல்லுவாங்க, ஆனஸ்ட் ஆரி தோசை, சம்பந்தமே இல்லை, ஒருவேளை அப்படி ஆனஸ்ட் ஆரி அப்படின்னு வந்து போட்டாங்க போல இருக்கு. மட்டமான டைலாக் ரைட்டிங், அது மட்டும் நல்லாவே தெரியுது. அடுத்து ராஜு வந்தாரு. ராஜு வந்து என்ன சொல்றாரு, கொஞ்சோண்டு காமெடி, நிறைய என்டர்டைன்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பங்குக்கு அவர் என்ன பண்ணாரோ, எப்படி அந்த சீசன் 5ல இருந்தாரோ அதை வந்து சொல்றாரு. தங்கு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு மெனு. கடைசியாக தான் ஓவியாவை காட்டுறாங்க. நம்ம அதுலேயே வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். இப்போ ஆரியும் ராஜுவும் வந்து ஒரு சீசனுடைய டைட்டில் வின்னர்ஸ். ஒருத்தர் வந்து சீசன் 4னுடைய டைட்டில் வின்னர், இன்னொருத்தர் சீசன் 5னுடைய டைட்டில் வின்னர். சம்பந்தமே இல்லாமல் ஓவியாவை எதுக்குடா இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். நம்மள மாதிரியே நிறைய பேர் அதே கேள்வி கேட்டிருக்காங்க. 2 டைட்டில் வின்னர்ஸை கூப்பிட்டு வந்து ஷோலேருந்து பாதிலேயே வெளியேறிய ஒரு நபரை எதுக்கு கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சில பேர் மாயா வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கே கேள்வி கேட்குறாங்க. மாயா சரியான நார்சிஸ்ட் பர்சன் ஆச்சே, அவங்கள வச்சு எதுக்கு நீங்க வந்து ஹோஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியன். இது ப்ரோமோ ஆல்ரெடி நமக்கு சொல்லிட்டாங்களே. சொல்லிட்டு நேற்று ஒரு ப்ரோமோ வந்து வருது, முழுக்க முழுக்க ஏஐ மூலமாக கிரியேட் செய்யப்பட்ட ஒரு ப்ரோமோ. ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய பங்களா, லக்ஸரியான ஒரு பங்களா. அந்த பங்களாக்குள்ள ஒரு 3 பேர் திருடுறதுக்காக போறாங்க. அது சும்மா போல, இந்த ஷாவ்லின் சர்க்கஸ்ல வருவாங்க இல்லையா, அந்த நல்லா குல்ஃபு தெரிஞ்சவங்க, இந்த ஃபேண்டசி மூவிலலாம் அப்படியே பறப்பாங்க தெரியுமா காத்துலயே, அந்த மாதிரி இங்க இருந்து செவுத்துல தாவறது என்ன, அங்க இருந்து இங்க தாவறது என்ன, 3 பேர் மாஸ்க் போட்டுக்கிட்டு உள்ள குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. ஓடுனா அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு சீல் பண்ணப்பட்ட ஒரு லாக்கர் இருக்கு. இந்த பேங்க்ல எல்லாம் பணத்தை பூட்டி வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஹைடெக்கான ஒரு, ஏன்னா ஏன் இல்லை எல்லாம் ஹைடெக்கான ஒரு லாக்கர் ஒன்று இருக்கு. அந்த லாக்கரை பார்த்தோடனே 3 பேரும் அப்படியே வந்து பிரமிச்சு போறாங்க. ஓவியா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஓவியா வந்து அந்த லாக்கரை ஹேக் பண்ணி ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ண உடனே அந்த லாக்கருக்குள்ள எதனா காசு பணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா உள்ள வந்து ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி அங்கே சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த போர்ட்டலை பார்த்தோன்னே இவங்க 3 பேரும் தன்னுடைய மாஸ்க், ஆளுக்கு அவங்களோட மாஸ்க்கை கழட்டிட்டு அந்த போர்ட்டலில் கை வைக்கிறாங்க. கை வச்சோன்னா அந்த போர்ட்டல் என்ன பண்ணுதுன்னா இவங்களை டெலிபோர்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து காமன் மேன் செட்டில் ஜூரி பேனல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கு 3 சேரு. அந்த சேரில் ராஜு, ஓவியா, ஆரிய தூக்கி போடுறாங்க. உட்காடுறாங்க. உட்காந்துட்டோட ஒருத்தருடைய பேர் வருது, ஜூரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த ப்ரோமோல எங்கன்னா லாஜிக் இருக்கா? எதுக்கு இந்த ப்ரோமோ? ஏற்கனவே ராஜு, ஆரி, ஓவியா தான் இந்த ஷோவில் ஜட்ஜஸாக வர போகிறாங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. காட்டிட்டீங்க. அந்த ப்ரோமோ எப்படி இருந்துச்சு? ஓகே, நல்லா இருந்துச்சு. இதை கம்பேர் பண்ணும்போது அது 1000 டைம்ஸ் பெட்டர், நல்லா இருந்தது. இது எதுக்குடா பண்ணீங்கன்னு தான் கேள்வியா ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு இந்த ப்ரோமோ? எனக்கு தெரிஞ்சு சேனல்ல வந்து ஏதோ ஒரு புதுசா வந்து ஒரு எடிட்டரை கூப்பிட்டு வந்து அவன் சும்மா இருக்கிற நேரத்துக்கு அவனுக்கு எதனோ ஒரு வேலை கொடுக்கணும்னு சொல்லி இப்படி எதனா ஒன்று ரெடி பண்ணப்பான்னு சொன்னதுனால அவனுக்கு இருக்கக்கூடிய ஏஐ திறமை என்னென்ன ஏஐ ஆப்ஸ் எல்லாம் இருக்கோ அதுலலாம் வந்து ப்ராம்ப்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி சும்மா பொழுதுபோக்குக்கு பண்ண மாதிரியும் அதை சேனல் எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, நம்ம போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்ட மாதிரி தான் இருக்குது. பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்கும் திருட போறதுக்கும் என்ன சம்பந்தம்?
ஒரு வீட்டுக்குள்ள திருட போய் அங்க ஒரு லாக்கர் வச்சு அந்த லாக்கரை ஓபன் பண்ணி அதுல வந்து ஒரு போர்ட்டல் வச்சு அந்த போர்ட்டல்ல கை வச்சு இவங்க வந்து ஜூரி பேனல்ல வந்து உட்கார வேண்டிய எங்கேயுமே ஒட்டவே இல்லை. சரி, அட்லீஸ்ட் வந்து ராஜு ஆரியோடைய ஃபேஸ் ஆச்சும் மேட்ச் ஆகுது. அது ஓவியாவா? ஓவியான்னு சொன்னா காவியா கூட நம்ப மாட்டான். ஓவியா மாதிரி இல்ல, ஏதோ ஒரு ஃபேஸை போட்டு இதான் ஓவியான்னு காட்டுறாங்க. மட்டமான ஏஐ எடிட். ஏஐ யூஸ் பண்ணியே ஒரு மட்டமா பண்றாங்கன்னா எனக்கு இங்க என்ன கேள்வி எழும்புதுன்னா, ஒரு ப்ரோமோவே இவங்க வந்து இந்த அளவுக்கு வேஸ்டா கேவலமா பண்றாங்க அப்படின்னா அந்த ஷோ என்ன லட்சணத்துல இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுல இன்னொரு நியூஸ் என்ன தெரியுமா வந்திருக்கு, இந்த காமன் மேன் ஷோல வந்தவங்களே ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்திருக்காங்க. சேனல்ல இருக்கிற ஆட்களுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் இந்த காமன் மேன் ஷோக்கே உள்ள வந்திருக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குப்பா. நீங்க காமன் மேனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதும் உங்களுடைய கண்டென்ட் இந்த மூளையில ஆணிதான் அடிக்கணும். அந்த அளவுக்கு வந்து யோசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு யோசனை வந்து இவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு ப்ரோமோவை ரெடி பண்றதா நினைச்சுக்கிட்டு கடைசியில் மொக்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா அதுல வந்து ஃபுல்ஃபில்லா பண்ணுங்க. ப்ரோமோ பார்த்தே மக்கள் வந்து சளிப்படைச்சிட்டானா ஷோவை எப்படி பார்ப்பான்? ஒவ்வொரு பாட்டியும் இதே மாதிரி தான் விஜய் டிவி பண்றீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பிரபலமான ஷோ, மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ தான். நீங்க ஏங்க ஒரு ட்ரெய்லர் நல்லா, ஒரு டீசர் நல்லா இருந்தா தாங்க ட்ரெய்லர் பார்ப்பாங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தா தான் அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. நீங்க இது ரெண்டையுமே முக்கியமா கொடுத்துட்டு அந்த ஷோல நீங்க என்னதான் போட்டாலும் என்ன யூஸ் இருக்கு? போட போறது கிடையாது, அது வேற கதை. ஏன்னா நேற்று தான் நம்ம வந்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட், எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் நம்ம பார்த்துருந்தோம். அதுல இருக்கிற ஆட்கள் முக்காவாசி பேர் வந்து சேனல் ப்ராடக்ட். அதுவும் குக் வித் கோமாளில இருந்து ராமர், குரேஷி, டாலி, இன்னும் பல பேர், அத்தனை பேரை தூக்கிட்டு வந்து உமர் தூக்கிட்டு வந்து போடுறதாக வந்துகிட்டு இருக்கு, லீக் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா இதை பார்க்குற மக்கள் என்ன நினைப்பான்? ஒன்று போட்டா தருதலைங்களை போடுறீங்க, இந்த வாட்டர் மெலன் இது போன்ற ஆட்களை தூக்கி போடுறீங்க, இல்லை போட்டா உங்க சேனல் ப்ராடக்டா போட்டுடுறீங்க. இந்த காமன் மேன் ஷோக்காக தான் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தாண்டா இவங்க காமன் மேனை உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னு பாக்குறதுக்கு. ஏன்னா காமன் மேன் சொல்லி அப்ளை பண்ண யாருமே அந்த ஷோக்கு வந்து கூப்பிடப்படலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்ப யாரை கூப்பிட்டு இவங்க வந்து ஆடிஷன் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி. ஒரு வீடியோல ஒன்று பாக்குறேன் நான், கிட்டத்தட்ட ஒரு 100 சேர் போட்டிருக்காங்க. இவிபி செட்ல வந்து ஒரு மரத்து கீழே ஒரு பேனரை வச்சுட்டு ஒரு 100 சேர் கிட்ட போட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கிறது எத்தனை பேர் தெரியுமா? 10 பேர் கூட கிடையாது. ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டிருக்கான் ஆடிஷன் சொல்லிட்டு. என்ன லட்சணத்துல இந்த சீசன் வரப்போகுதுன்னு தெரியல, இன்னும் நெருக்கி ஒரு 10 நாள் இருக்கு, இந்த 10 நாள் வெயிட் பண்ணி தயவு செய்து அது வரைக்கும் எந்த ப்ரோமோ போட்டுறாதீங்க. இந்த ஏஐ யூஸ் பண்ணி போடுறீங்கன்னா தயவு செய்து வேணாம். என்ன கேட்டீங்கன்னா நான் வேணாம் தான் சொல்லுவேன். நல்லா இல்லை. ஓவியா ஏதோ ஒரு ஆன்டி மாதிரி இருக்காங்க, ஓவியா மாதிரி இல்லை அது. ஓகே, இது என்னுடைய கருத்து. எனக்கு அந்த ப்ரோமோ சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவரா எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இல்லை. நீங்க அந்த ப்ரோமோ பார்த்துருந்தீங்களா? பார்க்கலன்னா போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீசன் எப்படி போக போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்னமா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிக் பாஸ்க்கான அப்டேட் வந்து நம்ம சேனல்ல வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரல அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணி மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.